மணமாலை சிறுகதை எழுதி வழங்குபவர் குமரி உத்ரா, நாகர்கோவில். அந்த மண்டபம் முழுக்க மாவிலை தோரணங்களும் கலர் பலூன்களும் பூச்சரங்களும் மின்னிக்கொண்டு மண்டபத்திற்கு மெருகேற்றிக் கொண்டிருந்தது. மண்டபம் முழுக்க உறவினர்களின் உற்சாக கூட்டம். அவர்களின் நடுவே அலங்கரிக்கப்பட்ட மேடையில் விஷ்ணு அடக்கமாய் அழகாய் தெரிந்தான். உறவினர்களின் கலகலப்பான சிரிப்புக்கு நடுவே அடிக்கடி விழிகளை யாரையோ எதிர்பார்த்து விரட்டினான். அவன் மனம் முழுக்க மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்தது. நேற்று கூட வானொலியில் கேட்ட அவள் வருவாளா பாடலை சத்தம் போட்டு பாட வேண்டும் போலிருந்தது. சந்தோஷத்தின் உச்சியில் திளைத்து கொண்டிருந்தவன், நல்ல நேரம் போயிட்டுருக்கு, சீக்கிரம் பெண்ணை கூட்டிட்டு வாங்க, யாருடைய குரலிலோ கலைந்தான். அங்கே தோழிகளின் உறவின பெண்களின் நடுவே பார்வதி தெரிந்தாள். தன் பாதத்தை வைத்தால் பளிங்கு தரைக்கு வலிக்குமோ என்பது போல மெல்ல, மிக மெல்ல நடந்து வந்தாள். விழிகளை சாய்த்து விஷ்ணுவை பார்த்தவள் வெட்கத்தில் தலை கவிழ்ந்தாள். பக்கத்தில் அமர்ந்தவளை விஷ்ணு ஓரக்கண்ணால் ரசித்தான். கன்னத்தில் வெட்கம் கோலமிட தலை தாழ்த்தி கொண்டாள் பார்வதி. சீக்கிரம் மாலையை மாத்துங்க, நேரம் போயிட்டே இருக்கு, கூட்டத்தில் பெரியவர் சொல்ல அந்த மாலையை பார்வதியின் கழுத்தில் சூட்டினான் விஷ்ணு. பார்வதியும் தான் தாங்கியிருந்த அந்த மாலையை விஷ்ணுவின் கழுத்தில் போட இரு ஜோடி விழிகளும் ரகசியமாய் மோதி பிரிந்தன. பூக்கள் தலை சாய்த்து சிரித்தது போல விஷ்ணுவை பார்த்து மெல்ல முறுவலித்தாள் பார்வதி. ஏய் பார்வதி, என்னடி எங்களை கண்டுக்க மாட்டேங்கிற, விஷ்ணுவையே விழுங்குற மாதிரி பார்க்கிற? தோழி பாக்கியாவின் குரலில் வெட்கமாய் தலை குனிந்தாள் பார்வதி. சம்பிரதாய சடங்குகள் முடிந்ததும் இருவரையும் மேடையில் விட்டுவிட்டு உறவினர்கள் சாப்பிட கலைந்து சென்றார்கள். பார்வதி, நீ ரொம்ப அழகா இருக்க. நீங்க மட்டும் எப்படி? வெட்கத்தில் முகம் பூவாய் மலர்ந்தது பார்வதிக்கு. வெட்கத்தில் சிரித்த பார்வதியை, பாட்டி, இந்த லட்டுவை எங்களுக்கு 2 பேருக்குமா சமமா பிரித்து கொடு பாட்டி. கொள்ளும் பேத்தி அனன்யாவும் ஆருண்யாவும் பார்வதியிடம் லட்டுவை நீட்ட ஆசையை அடக்க முடியாமல் லட்டுவை வாங்கி வெடுக்கன வாயில் போட்டுக்கொண்டார் விஷ்ணு தாத்தா. இருவரும் ஓவென அழத் துவங்க, என்னப்பா அங்க பிரச்சனை? கேட்டுக்கொண்டே வந்தான் அவர்களது 10வது மகன் டாக்டர் பழனி. இல்லைப்பா, லட்டு. விஷ்ணு பெரியசாமி ஏதோ சொல்ல வர, அப்பா உங்களுக்கு சுகர் ரொம்ப அதிகமாக இருக்கு, உங்கள் உடம்பை கவனிங்க, இல்லாட்டி பிரச்சனை ஆயிடும், செல்லமாய் அதட்டினான் செல்ல மகன் பழனி. சிறிது நேரத்தில் மற்ற 9 பேரும் வந்து சூழ்ந்து கொள்ள அந்த இடமே ஒரு களையோடு காணப்பட்டது. பொய் பல் செட்டில் சிரித்த அந்த விஷ்ணு பெரியசாமி தாத்தாவும் பார்வதி பாட்டியும் 80களின் சகாப்தத்தை முடித்த ஒரு வெற்றி ஜோடியாக தங்கள் குழந்தைகளோடு அந்த வெற்றி நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். மணமாலை சிறுகதை எழுதி வழங்கியவர் குமரி உத்ரா, நாகர்கோவில்.